கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸியா பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 20வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். தாவீதை கூட கர்த்தர் அப்படிதான் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தலை நிமிரச் செய்தார். ஆனால் தாவீதினுடைய சத்துருக்களோ மடங்கடிக்கப்பட்டவர்களாக சிதறி ஓடும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோசுவாவுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் ஓடும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோசுவாவையோ கானான் தேசத்தை கொடுத்து வழி நடத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற சத்துருக்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்ததுனால மிகவும் மனம் உடைந்தவர்களாக, இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே சாமி என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அழுது கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் முறிந்து விழச் செய்வார், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கால்களுக்கு கீழாக கொண்டு வர அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவர்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.